இப்ப நான் இங்கிலீஷ்ல தான் இங்க எழுத போறேன். நீங்க தமிழ் நோட்ஸ் இருக்கலாம். தமிழும் இன்னொரு இடத்துல வரப்போகுது. ஆனா நீங்க உள்வாங்கிட்டு அடிக்கிறது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அவன் அவன் பாத்துட்டு இருக்கானா? அவன் பாத்துட்டு இருக்கானா? அவன் பாத்துட்டு இருக்கானா? இப்பதான் 6 வந்திருக்கு. அதுக்குள்ளே ரயில் தடம் புரளுது. இல்ல அவன் பாத்துட்டு இருக்கானான்னு கேட்டேன். அவன் பாக்குறானா? அவன் பாக்குறானா? அப்பாடா, கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணணும். அடுத்த 3 வந்து கொஞ்சம் கஷ்டமானது. இதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்க, அடுத்த 3 ஈஸியா போயிடும். இதை ஸ்ட்ராங் பண்ணலன்னா அடுத்தடுத்தது கஷ்டமாயிடும். அவன் பாக்குறானா? அவன் பாப்பானா? அவ்வளவுதான். அவன் தூங்குனானா? அவன் தூங்குனானா? முன்னாடி நான் கேட்டதுதான் பண்றோம். அவன் போறானா? அவன் போறானா? அவன் போறானா? அவன் போறானா? பேச வேண்டாம், பேச வேண்டாம். நான் மியூட் பண்ணிட்டு திருப்பி அன்மியூட் பண்றேன். அவன் போறானா? அவன் போனானா? அவன் போயிட்டு இருக்கானா? அப்பாடா, அருமையா சொன்னாங்க. அவன் போவானா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த இது வந்துட்டா போதும், இந்த ஸ்பீடு வந்துட்டா போதும். அவங்க போயிட்டு இருப்பாங்க, அவங்க போயிட்டு இருப்பாங்க, அவங்க போயிட்டு இருப்பாங்க. They will be going. அவங்க போயிட்டு இருப்பாங்க. They will be going. They will be going. They will be going. அருமை, அருமை, அருமை. சூப்பர், சூப்பர். பாருங்க, அந்த 23 வார்த்தையில ஓரளவு நம்ம பண்ணிருக்கோம். நம்ம இது ஏகப்பட்ட ரிவிஷன் பண்ண போறோம். 1 மணிக்குள்ளேயே நிறைய ரிவிஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த 3 பாக்குறோம். அதிமுக்கியமான ஒரு விஷயம்